தேவர்களின் வைத்தியரிடம் சதியை குணமாக்கும் மருந்தில்லையா? இது எனக்கும் வியப்பை அளிக்கிறது பிரஜாபதியாரே. எங்கள் மருந்துகளால் சதியை மீட்பது இயலவில்லை எனில் வேறு எவரை கொண்டும் சதியை குணப்படுத்துவது அசாத்தியம். இந்த அகிலத்தில் எந்த ஒரு மருந்தும் சதியை இந்நிலையிலிருந்து மீட்பது சாத்தியமில்லை. பிரஜாபதியின் கடமை அதிகரித்தது. அஸ்வினி குமாரர்கள் என் மகளை மீட்பார்கள் என கருதினேன். நான் எண்ணியது ஈடேறவில்லை. ஆயினும் வேறு உபாயங்கள் உள்ளன. என் சதிக்கு இன்னல் விளைய அனுமதிக்கலாகாது. நாங்கள் புறப்பட அனுமதியுங்கள். நேர்ந்தது என்ன சந்திரா? தமக்கு நான் கூறவிருப்பதை தாம் விரும்ப மாட்டீர்கள். எனினும் என் மனதில் உள்ளதை நான் கூறுகிறேன். பிரஜாபதி தட்சரே, தாம் மகாதேவரை அவமதிப்பதையே நோக்கமாக கொண்டவர். தம் அகங்காரம் அதை ஆகாரமாக ஏற்கிறது. அந்த அகங்காரம் தம் மகளையும் விழுங்க எத்தனிக்கிறது. தம் மகள் மீது தமக்கு பரிவு இருப்பதாய் தோன்றவில்லை. தம் அகங்காரத்தை தியாகம் செய்யுங்கள். மகாதேவரை அழையுங்கள். அவர் கருணை கடல், அழைத்ததும் வருபவர். மகாதேவரை தவிர தம் மகள் பிராணனை எவரும் காக்க இயலாது. சந்திரா! சந்திரா! நீ என் மருமகனாக இல்லாதிருந்தால் உனது இந்த துர்ச்செயலை நான் சகித்திருக்க மாட்டேன். என் மகனாக உன்னை நான் பாவித்தேன். எனினும் நீ என் மருமகனாக கூட கடமையாற்றவில்லை. நீ எனது குலத்திற்கே களங்கம். இனி என்ன செய்வது? மகாதேவர் யோக நிலையிலிருந்து எழவில்லையே. பிரபு, சூரியன் மறைய இன்னும் சொற்ப நேரமே உள்ளது. தாங்கள் ஏதேனும் உபாயம் கூறுங்கள் மகரிஷி. மகரிஷி, நானும் திகைத்து நிற்கிறேன். நாம் இவ்விதம் கை கட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன்? மகாதேவர் யோக நிலையிலிருந்து மீள்வதற்கான அறிகுறியே இல்லை. நாமும் அவரை இந்த நிலையிலிருந்து எழுப்பவும் இயலாது. அங்கு சதி தேவி மயக்கத்திலிருந்து விடுபட உதவும் ஆற்றலும் எனக்கு இல்லை. யோக நிலையிலிருந்து வெளிவாருங்கள் மகாதேவா. தமது சதிதேவிக்கு தமது உதவி தேவை. யோக நிலையிலிருந்து வெளிவாருங்கள். பிரபு,